அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் சிவாஸ் vlog. நான் உங்கள் சுகன்யா ஜெயராமன். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நாங்கள் எல்லாம் இப்போ எங்கே தடபடலாக கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் அதாவது நம்ம சின்னமனூரில் இருக்கிற பெரிய கோவில் சிவகாமி அம்மனோட திருக்கல்யாணத்துக்காக தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ என்னடா திருக்கல்யாணம்னு யாரும் கேட்காதீங்க, இது போன மாதம் எடுத்த அந்த வீடியோ தான். அதாவது தேர் திருவிழாவுக்கு முன்னாடியேவும் திருக்கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கான வீடியோ தான் இது. எப்போவுமே நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு மாதத்துக்கு முன்பு எடுத்த வீடியோவை ஒரு மாதத்துக்கு பின்பு போடுவதாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இந்த டே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி நேராக நாங்கள் பூக்கடைக்கு வந்துட்டோம். முன்னாடியே நான் பூ கட்ட சொல்லியாச்சு. இந்த அக்கா எப்போயுமே நமக்கு பூ கட்டி கொடுக்குறவங்க தான். ஸோ அவங்கள்ட்ட சொல்லி பூவை வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நேராக எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் பாப்பா அவங்களுக்காக செப்பல் இல்லை. என்னென்னா பாப்பா அவங்க வளர்ந்துட்டாங்களா, ஸோ அவங்க செப்பல் எல்லாமே சின்னதாகிடுச்சு. அதனால் பாப்பா அவங்க 2 பேர்த்துக்குமே செப்பல் எடுக்கிறதுக்காக செப்பல் கடைக்கு போயாச்சு. செப்பல் கடைக்கு போனால் தான் பூக்கடையிலேருந்து ஆளுக்கு 2 பூ தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த செவந்தி பூ இருக்குல்ல, அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் பூவை பார்த்துட்டு இருந்தால் இவங்க செப்பல் பார்த்துட்டு இருந்தால் இவங்க அந்த பூவை பிச்சு அந்த கடை ஃபுல்லாக போட்டு விட்டாங்க. நாங்கள் வேறு பயந்துட்டோம், போச்சுடா கடைக்கார தம்பி எது திட்டி போடுவாரோன்னு. பாவம் எல்லா கோவத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பார் போல இருக்குது, எதையுமே வெளியே சொல்லலை. குட்டீஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையான செப்பலை இது வேணும் அது வேணும்னு அவங்களா சூஸ் பண்ணி கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க. வளர்ந்துட்டாங்கல்ல, ஸோ எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணவும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ எல்லாம் அப்படி நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக செப்பல்லாம் வாங்கிட்டு பாப்பா அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி 2 செப்பலை கிடச்சாச்சு. அங்கேருந்து நேராக கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோயில்கிட்ட வந்தாச்சு. ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா திருக்கல்யாணத்துக்காக. ஆனால் இங்கே ஒரு பெரிய வரிசை நின்று இருந்துச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா அவங்க சாப்பாட்டு வரிசை. சரி, கோயிலுக்குள்ளே இருக்கிற கூட்டத்தை விட கோயிலுக்கு வெளியில் இருக்கிற கூட்டம் தான் பயங்கரமாக இருக்குது. இது நம்ம தம்பி அவங்க தான் அன்னதானம் பண்ணுறாங்க. வருஷம் போட்டுருவாங்க. இப்போ 11வது வருஷம் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக சாப்பாடு வாங்க முடியாதுன்னு ஒரு முடிவு வந்துருச்சு. சரி, அன்னதானத்தை எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம போய் முதல்ல சாமி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கல்யாணம் நடக்கும்போது நாங்கள் கோயிலுக்கு வரல. அங்கே கல்யாணம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து தான் கோயிலுக்கு வந்தோம். ஏன் அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், பாப்பா அவங்கள வச்சு சத்தியமாக சமாளிக்க முடியாது. அதனால் லேட்டாக தான் வந்தோம். அந்த டயத்துக்கு வீட்லேயே நாங்கள் கயிறு மாற்றிக்கிட்டோம். இந்த கல்யாணத்துக்கு தான் நான் வரலை, சரி மொய்யாவது முதலாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே வந்தோன்னா மொய் செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு. சீட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா கணக்குக்கு நான் 2 சீட்டு வாங்கினேன், எனக்கும் என் தங்கச்சிக்கும். சீட்டு வாங்கியாச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் அடுத்து நம்ம அதாவது தாம்பூலப்பை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலப்பை வாங்குகிற இடத்த பார்த்தா அங்கேயும் பயங்கரமான கூட்டம். நீ பிடிப்பியா நான் பிடிப்பியானான்ற மாதிரி சரியான அடுதன் மல்லிக்கட்டு மாதிரி இருந்துச்சு. அந்த கூட்டத்துலேயே ஒரு வழியாக நின்று தாம்பூலப்பையை வாங்கியாச்சு. தாம்பூலப்பை வாங்கி முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். நம்ம சொந்த பந்தங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க. எனக்கு தங்கச்சிக்கு சேர்த்து நான் பை வாங்கிட்டேன். அப்புறம் அங்கே நம்ம சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா என்னோடய ஸ்கூல் மேமு 15 வருஷம் கழித்து எங்கள் மிஸ்ஸை பார்க்குறேன். என்னோடய சோஷியல் மேம், அதாவது ஹிஸ்ட்ரி மேம். அவங்களே பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழித்து ஸ்கூல் மேம் பார்க்குறோமே, அவங்க நம்ம கூட பேசுகிறாங்க, நம்மளை யார் தெரிஞ்சு பேசுகிறாங்க, அது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி வாங்க வந்த வேலையை பார்க்கலாம், சாமியை பார்க்க போவோம். கல்யாணத்தை பார்க்கலன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் அதுக்கான கிளிப்பை என் ஃப்ரெண்ட்டை கேட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எல்லோரும் கல்யாணத்தை பார்த்துருப்பீங்க, எப்படி ஹாப்பியாக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சுல கல்யாணம். எனக்குமே கல்யாணத்தை பார்க்க முடியலன்ற வருத்தம் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, பாப்பா அவங்கள கூட்டிகிட்டு இந்த கூட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கவும் முடியாது. பாப்பா அவங்களுக்கும் கஷ்டம், பாப்பா அவங்க அழுகிறதுனால எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும்.
சரி, அதனால் அந்த டைம் நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து சாமியை பார்க்கறதுக்காக வந்தாச்சு. சாமி ரொம்ப அழகாக இருந்தாங்க. பூவால் நல்லா அலங்காரம் பண்ணி, அப்புறம் சாமியெல்லாம் பயங்கரமான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேடையை பார்க்கும்போது இப்போ எப்படி தான் அப்படி பொறுமையாக உட்காந்து அலங்காரம் பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். கலர் காம்பினேஷன்லேருந்து அந்த சாமியை வந்து உட்கார வச்சுருக்கிறது, அலங்காரம் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டத்துக்குள்ளே நின்று திருநீரை வாங்கிட்டு ஒரு வழியாக வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பயங்கரமான கூட்டம், எங்கே போனாலும் கூட்டம் தானா அப்படின்ற மாதிரி. இப்போயே இவ்வளோ கூட்டம்னா அப்போ அந்த ஸ்பாட் டைமிங்கில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக திருநீரை வாங்கிட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு எல்லாருமே உட்காந்தாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளே இருந்த இடம் நல்லா விலாசமாக இருந்தனால அவங்களுக்கு ஒரு விளையாட்டாகவே இருந்தாங்க. அங்கங்கேயே ஓடிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி வேறு தெளிச்சிருச்சு அப்பப்போ பாப்பாவுக்கு தண்ணி குடிக்க, அப்புறம் ஓடி விளையாடுன்னு. வெயில் ஓவர் இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா தாம்பூலப்பை. சரி, தாம்பூலப்பையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா. தேங்காய் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் முறுக்கு, அப்புறம் ஒரு லட்டு, அப்புறம் திருநீர், குங்குமம், மஞ்சள், அப்புறம் மஞ்சள் கயிறு, இதெல்லாமே அந்த தாம்பூலப்பையில் இருந்துச்சு. சரி, ஓகே. ஏன்னா எந்திரிச்சு நம்ம வந்து கொஞ்சம் அங்கே தெப்பக்குளம் வெளியில் அழகாக இருக்கும், அதை போய் பார்க்கலான்னு பார்த்தா இப்போ அழகாக இல்லை, அழுக்காக தான் இருந்துச்சு. முதலையெல்லாம் அழகாக அதில் அல்லிப்பூ பூத்துருக்கும், தாமரைப்பூ பூத்துருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போல்லாம் எங்கே பூரா ஏன் இப்படி ஆகிப்போச்சுனே தெரியல. அந்த வருத்தத்தோடு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஏன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக பாப்பாவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப நேரம் நிற்கவே முடியல. அதனால் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். பாப்பா வந்து தங்கச்சியை வச்சுருந்துச்சு. நானும் தம்பியும் வந்து ஸ்கூட்டியில் கிளம்பிட்டோம். பாப்பா பாப்பாவும் அதாவது தங்கச்சி வீட்டுக்கார் அவங்களாம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. நானும் தம்பியும் ஸ்கூட்டியில் கிளம்பிட்டோம். அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ள ஒரு நீர்மூழ் பந்தல் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து சரி வாடா தம்பி நம்ம போய் மோர் குடிச்சிட்டு பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு நானும் சிவராமும் கிளம்பிட்டோம். சிவா குட்டிக்கும் மோர் குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த வெயில் டைம் வரையா தண்ணி தாகம் வேறு அடங்கவே மாட்டேன்ருச்சு. சரி, நானும் தம்பியும் மோர் வாங்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து குடிச்சிட்டு, அதில் வேறு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இன்னும் குடிச்சிட்டு வேணும்னா வாங்கிக்கங்கம்மான்னு சொல்லிட்டு. சும்மாவே வாங்குவோம், சொன்னால் விடவா போகிறோம். நாங்கள் வந்து 2 times வாங்கி நல்லா குடிச்சிட்டு வெயிலுக்கு வந்து நல்லா இதமாக உட்காந்து ஒரு பிளேஸில் நானும் சிவா குட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே கூட்டம், பட் இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா கல்யாணம் முடித்த ஜோடிகள் 2 பேர், அதாவது சொக்கநாதரும் சிவகாமி அம்மாவும் நைட்டு வந்து ஊர்வலம் கிளம்பியிருந்தாங்க. அதையும் போய் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னோன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மாதிரி நான் என்னெல்லாம் பார்த்து ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அது எல்லாமே நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.